ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டுமே எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு? 25,868. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இது பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,800. நம்ம எடுத்துக்கூட ஸ்ட்ரைக் 25,800. இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதோட கால் அண்ட் புட் ப்ரைஸில் நம்ம ஒரு சில லெவல்ஸ் நோட் பண்ண போகிறோம். அது என்ன லெவல்ஸ்னால், கால் சைடையும் புட் சைடையும் ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயும் நோட் பண்ணிட்டு அதில் ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஜோன் ட்ராப் பண்ணிட்டு யார் இந்த 35 நம்ம சொன்ன ஜோனுக்கு மேலே ட்ராவல் ஆகிறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது உடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. நம்ம எப்பயுமே 35 பாயிண்ட் ஒரு ஜோன் சொன்னோம்னா அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகி ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு அந்த புல்பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, அதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? நீங்கள் மார்க்கெட் என்னது ஓப்பன் ஆனதையும் கேப் அப் ஓப்பன் இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆனாலும் கால் சைடை ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கால் சைடு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதாவது 25,800 கால் ப்ரைஸில் நம்ம செக் பண்ண போகிறோம். 25,800 கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி கேப் அப் பண்ணால் மோஸ்ட்லி கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது பேஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேவா? நம்ம எடுத்துக்கணும் 25,800 கால் ப்ரைஸ். எடுத்தாச்சு. இப்போ ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் அளவு 168. அப்போ நான் 168ஓட 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். 168 + 35 ஆன்சர் 203. 203. ஓகேவா? இந்த ஜோனுக்கு மேலே அவன் ட்ரேட் ஆகி ஒரு புல்பேக் எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி போகணும். இப்போ 1 மினிட் கண்ணி மாற்றிக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். அதோட கால் அண்ட் புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு யார் அந்த 35 நம்ம ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ்லேருந்து 35 ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணோம். அந்த ஜோன் மேலே ட்ரேட் ஆகிறோம் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது உடனே ப்ராஃபிட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு அது புல்பேக்கோட ஹையை உடச்சால் மட்டுமே நம்ம என்ட்ரி போகணும். அப்படின்னா தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நோ ட்ரேட். ஓகேவா? இது எஜுகேஷன் பர்பஸ் உருவாக்கப்பட்ட வீடியோ. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜோன் 203. இந்த 203 ஒரு புல்பேக் எடுத்து மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்புறம் நம்ம என்ட்ரி போகணும். இல்லைன்னா நோ என்ட்ரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன ஜோனு பார்த்தீங்களா கரெக்டாக இந்த ஜோனுக்கு மேலே தான் அவன் ஓப்பனாகி க்ளோஸ் வச்சுருக்கியான். நம்ம உடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. இது எப்போ ஒரு புல்பேக்காக வெயிட் பண்ணணும். நம்ம பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகி கரெக்டாக மேலே போடுவாங்க. மேலே ஏறுது. மேலே ஏறி கரெக்டாக ஒரு புல்பேக் எடுக்குது பாரு கரெக்டாக. அப்போனா இந்த புல்பேக்கோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். புல்பேக் ஹை பாயிண்ட் எவ்வளவு?
புல் பேக்கோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அதாவது 400 இந்த 4க்குமே க்ளோஸ் ஆச்சா மட்டும் நம்ம என்ட்ரி, இல்லைன்னா நோ ட்ரேட். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். 4க்குமே க்ளோஸ் ஆகிருக்கா இல்லைன்னு பார்ப்போம். 400 கீழே ஓப்பன் ஆகி கீழே ட்ரேட் ஆகுது, அப்படின்னா நம்ம என்ட்ரி கிடையாதுன்னு அர்த்தம். அந்த கரெக்டாக மறுபடியும் அந்த 400 ரேஞ்ச் அந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஜோன் தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி கீழே இறங்கிடுச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக இறங்கிடுச்சு. அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் கிடையாதுன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டு லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிங்க. அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சுக்கணும். அதேமாதிரி புல் பேக் எடுத்துகிட்டு அதோட புல் பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி. இதுபடி பார்த்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போய் அந்த இதை இப்போ புல் பேக் இருக்குது, அப்போ இதோட ஹை நோட் பண்ணிட்டோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போயிட்டு மறுபடியும் அந்த லெவல்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கி பாருங்கள், கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் அந்த 400 லெவல்ஸ் பார்த்திங்களா, அந்த ஹை பாயிண்ட் உடைக்க முடியாமல் 2 தடவை கீழே இறங்கிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி 2 தடவை கீழே இறங்கினால மோஸ்ட்லி மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போனா நமக்கு ட்ரேட் கிடையாதுன்னு அர்த்தம். இது எப்போ அந்த 400க்கு மேலே உடச்சி ஒரு கேன் க்ளோஸ் ஆகிக்கலானோ நெக்ஸ்ட்டு கேன் என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 5 டார்கெட் வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த புல் பேக்கோட ஹையை உடைக்கவே முடியல. ஓகே, அதனால் ட்ரேட் கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.